ஹலோ விவர்ஸ், நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது விரு ரிவ்யூ. நான் தாங்க விரு. நாம் இன்னைக்குள்ள பார்க்க போகிறது 2022 எடுக்கப்பட்ட ஒரு கன்னட காமெடி ட்ராமா தான் எம்ஆர்பி. இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த உள்ள பார்க்க போகிறோம். இப்போ இந்த எம்ஆர்பி திரைப்படம் வந்து தமிழ் டப்பிங்கோட தந்தி ஒன்றில் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தில் சீரியல் ஆக்டர்ஸான சைத்ரா லதா ரெட்டி அவங்க லீட் பண்ணி நடிச்சிருக்காங்க. ஸோ எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். படத்தோட கதை என்ன அப்படின்னா, படத்தில் இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ இவர் வந்து ஒரு ஐடி ஆஃபீஸராக இருக்கிறாரு. ரொம்ப ஃபேட்டியான ஆள் வர ஹீரோ இந்த அளவுக்கு ஏன் குண்டா இருக்காரு அப்படின்னு ஒரு சில காரணங்கள்லாம் சொல்கிறாங்க. அப்படி குண்டா இருக்கிறதுனாலே இவருக்கு வந்து எந்த ஒரு பொண்ணுமே வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஓகே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்படி ஓகே சொன்னால் ஒரே ஒரு பொண்ணு நம்ம ஹீரோயின் தான். எனக்கு ஓகே அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோக்கே பயங்கரமான ஷாக்கு. அவங்கக்கிட்டே நல்லா பார்த்து சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்பா அம்மா கிட்டேயும் இந்த மாதிரி எனக்கு கட்டி கொடுக்குறதுக்கு உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இப்படி பல தடவை ஓகேவான்னு கேட்டு ஒரு வழியாக கல்யாணமும் நடந்துருது. ஆனால் கல்யாணமான அடுத்த நாள் வந்து ஒரு பாத்ரூமில் வலிக்கி விழுந்துட்டாங்க நம்ம ஹீரோயின். ஸோ இதனால் நம்ம ஹீரோயினுக்கு மெமரி லாஸ்லாம் ஆகலை. இதுக்கு முன்னாலே வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் மெமரி லாஸ் ஆகிருக்கு. இப்போ மெமரி வந்து திருப்பி வந்துருச்சு. அதனால நம்ம ஹீரோவை ஏற்றுக்கிட்டு வாழ்ந்தாங்களா இல்லையா, இல்லை டைவர்ஸ் வேணும்னு கேட்குற நம்ம ஹீரோயினுக்கு டைவர்ஸ் கிடச்சதா இல்லையாங்கிறதா அந்த படத்தோட மொத்த கதையுமே. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு காமெடி ஜானலில் எடுத்திருக்காங்க. இந்த படத்தில் இருக்கக்கூடிய மெசேஜாக கொஞ்சம் எமோஷ்னலாக ஒரு சில இடங்களில் ட்ரை பண்ணியிருந்தாலும் எமோஷனல் சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலை. மேலும் இந்த படத்தில் இருக்கக்கூடிய நம்ம ஹீரோவோட கேரக்டரை நம்ம டேரக்டர் எடுத்திருக்க விதத்தை பார்க்கும்போது முதல்வன் படத்தில் வரக்கூடிய ரகுவரனோட டைலாக் தான் ஞாபகம் வருது. அவரே வச்சு ஓட்டுவாராம், அப்புறம் அவரே வச்சு வந்து பார்த்தீங்கன்னா பெருமையாக சொல்லுவாராம். இந்த மாதிரி தான் நம்ம படத்தில் இருக்கக்கூடிய ஹீரோவோட கதாபாத்திரம் எழுதின விதமும் பர்ஃபார்மன்ஸ் வைஸுமே அப்படி தான் அவருமே பண்ணியிருக்காரு. தென் ஹீரோயினோட கேரக்டரை பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அப்படி பண்ணும்போது இந்த படத்தில் ஒரு பெரிய நெகட்டிவ் அப்படின்னா கண்டிப்பாக ப்ரெடிக்டபிள்னஸ் தான். ஹீரோயின் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக செகண்ட் ஹாஃப் இப்படி தான் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே நீங்கள் முடிவு பண்ணிடுவீங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லும் நம்ம ஹீரோயின் வந்து கொஞ்சம் அடக்கமான ஒரு பொண்ணாக இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போதே தெரியும் நீங்கள் செகண்ட் ஹாஃபில் ஹீரோயினை எப்படி காமிக்க போகிறீங்கன்னு. அந்த மாதிரியான போர்ஷன்ஸாக வருது. அதில் நம்ம ஹீரோயின் அவங்க கொடுக்க வேண்டிய பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாலும் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கான ரைட்டிங் இல்லாதனால பர்ஃபார்மன்ஸ் டல்லாக தான் தெரியுது. ஓவராலாக ஒரு ஆவரேஜான காமெடி த்ரில்லர் ட்ராமா. எமோஷனலும் ஒர்க் அவுட் ஆகல, காமெடியும் ஒர்க் அவுட் ஆகல. ஸோ ஹீரோயினோட மாமான்னு வராங்க. அவங்க ஒரு சில இடங்களில் கிரிஞ்சாக பண்ணக்கூடிய விஷயங்கள் சில இடங்களில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. முடிஞ்சவனா ட்ரை பண்ணி பாருங்க. ஃபேமிலி ஹண்ட்ரட்ஸோட பார்க்கலாம். இந்த எம்ஆர்பி திரைப்படத்துக்கு நம்ம சேனல் ரேட்டிங்னு பார்க்கும்போது 5க்கு 1.8 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க.